ஹாய்மா, நீங்கள் ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்து நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா 12th எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கான அப்டேட்டு தாம்மா இது. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். அதாவது நீங்கள் ஸ்கூல் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ ப்ரைவேட்டாக நீங்கள் போய் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை மணிக்கு எக்ஸாமுக்கு போகணும், அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கொண்டு போக வேண்டியது ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹால் டிக்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போது நீங்கள் 9 மணிக்கே அந்த ஸ்கூலுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அங்கே போய் ஹால்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வெயிட் பண்ணிக்கலாம். அப்புறம் 10 to 10 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. 10 to 10:10 வரைக்கும் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெல் அடிப்பாங்க. அப்போ 10:10லேருந்து 10:15 வரைக்கும் உங்களோட வெரிஃபிகேஷன் கேண்டிடேட், அதாவது உங்கள் ஹால் டிக்கெட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு டைம் தான் 10:10 to 10:15. அப்புறம் 10:15லேருந்து 1:15 வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற டைம். ஓகேவாம்மா? உங்களோட டவுட் எல்லாம் கிளியர் ஆகிட்டுனா கிளியர்னு சொல்லி நம்மளுக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் இல்லாமல் நார்மல் வாட்ச் கட்டிக்கலாம். அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்மார்ட் வாட்ச் நாட் அலவுடு. ஸ்மார்ட் வாட்ச், ஹெட்ஃபோன் அது எதுவுமே அலவுடு கிடையாது. மொபைலாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்புறம் ட்ரெஸ் நீங்கள் என்ன ட்ரெஸ்னாலும் போட்டுக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் சாரீனாலும் வியர் பண்ணிக்கலாம், சுடிதானாலும் போட்டுக்கலாம், என்ன ட்ரெஸ்னாலும் போட்டுக்கலாம். ஆக்சசரிஸும் நீங்கள் என்ன ஆக்சசரிஸ்னாலும் போட்டுக்கலாம். ஹேர் டூவும் நீங்கள் என்னனாலும் ஹேர் டூ பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. நார்மலாகவே நீங்கள் போகலாம். தென் நீங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் கொண்டு போகணும்? பென்சில் வச்சுக்கோங்க, ரப்பர் வச்சுக்கோங்க, ஸ்கட்டர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சுக்கோங்க, ஒரு லாங் ஸ்கேல். ஒயிட்னர் வேணா ஒயிட்னர் வச்சுக்கோங்க. அப்புறம் பிளாக் பென் 2 வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ பென் 2 வச்சுக்கோங்க. ப்ளூ பென் நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் ரீஃபில் பென் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக குயிக்காக எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேப்பரும் நல்ல நீட் ப்ரெசன்டேஷனாக இருக்கும். நல்ல நீட்டாக எழுதுகிற ஒரு 2 ரீஃபில் பென், ப்ளூ பால் பாயிண்ட் பென்னும் பிளாக் பால் பாயிண்ட் பென்னும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப நீட்டாக உங்களுக்கு காட்டும். அப்புறம் நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேலே பகுதி இல்லைனா பார்ட் 1 அதை கரெக்டாக எடுத்து எழுதிக்கோங்க. அப்புறம் கொட்டேஷன் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் அதை கரெக்டாக எழுதிக்கோங்க. அப்புறம் நீங்கள் 1 2 3 ஒன் வேர்டுக்கெலாம் 1 2 3ன்னு போட்டு அதில் ஏல ஆன்சர் நீங்கள் எழுதுறீங்கன்னா போட்டு அந்த ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். கொஸ்டின்லாம் நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்க வேண்டாம். 1ன்னு போட்டு ஆன்சர் ஏல இருக்கா ஆல இருக்கான்னு பார்த்து எழுதிக்கலாம். அதே மாதிரி கொஸ்டின்ஸ்க்கும் அப்படி தான். நீங்கள் எத்தனை நம்பர் கொஸ்டின் என்ன இது அதில்